ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி பஸ் டெலிவரி ஓனாக மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது எல்லா பஸ்ஸுக்கும் மேக் பண்ணிக்கலாம். அது சிம்பிளாக உங்கள் ஃபோட்டோ வச்சுக்க மேக் பண்ணிக்கலாம். எப்படி மேக் பண்ண முதல்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மெயினான விஷயம் கூகுளுக்குள்ளே போகணும். நம்ம கூகுளுக்குள்ளே போயிட்டு பஸ் டெலிவரி இன் ஒயிட் கலர் அந்தமாரி போடணும். ஏன்னா நம்ம ஒயிட் கலர் பஸ்ஸில் வச்சுனா தான் அதை வச்சு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி ஃபோட்டோ செட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதனால் ஒயிட் கலர் தான் முக்கியம். ஆனால் ஒயிட் கலர் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் போங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணாக்கும் மொத்தமாக கஷ்டமாக போயிடுங்க. ஆனால் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் போங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் நிறையா ஒயிட் கலரும் நம்ம பஸ்ஸுக்கு செட் ஆனமே கலர் மாடு அந்த லிவே எடுக்கணும். வேறு இது வச்சு எடுத்தோன்னா இப்போ செட் ஆகாமல் அந்த இடம் ஃபுல்லாக இதாகும். டவுன்லோட் இமேஜினுக்கும் அதை டேப் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு டவுன்லோட் ஆகும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அப்படியே வெளியே வந்துட்டு அடுத்து ஆப்புக்குள்ளே போகணும். முக்கியமான ஆப்பு பிக்ஷாட்னு அந்த ஆப்பு. அந்த ஆப்பு நீ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லைன்னா பண்ண வாய்ப்பே இல்லை. ரொம்ப கஷ்டம். அது இந்த வச்சு எது வேணால் எடிட் பண்ணலாம். அந்தளவு ஈஸியான ஆப் இது. அதில் இந்த ஆப்பில் நம்ம போய்ட்டு என்ன பண்ணணும்னா உள்ளே போனால் இந்தமாதிரி தான் ப்ரொஃபைல் இருக்கும். அதில் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்கும். அது டேப் பண்ணி எந்த பேக்ரவுண்ட் கலர் வேணும்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். வீடியோ முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வீட்டில் சில நேரத்தில் டிஸ்டெல்லாம் இருக்கும். கடைசி பேக்ரவுண்ட் எனக்கு ரெட் கலர் பேக்ரவுண்டு தான் நல்லா இருக்குதுன்னா அந்த ரெட் கலர் நான் யூஸ் த பேக்ரவுண்டு யூஸ் பண்ணிட்டேன்னா யூஸ் ஆகும். மேலே டவுன்லோட்னு ஆப்ஷன் இருக்கும். இந்தமாரி ப்ரொஃபைல் மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். மேலே மார்க் பண்ணி டவுன்லோடு அது டேப் பண்ணால் டவுன்லோட் ஆகும். அந்த இடத்துல மோர் ஆப்ஷனில் மோர் 3 புள்ளி டேப் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபோட்டோஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அது டேப் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் சேவ் ஆகும். இல்லை அப்லோட்னு ஆப்ஷன் இருக்கும். டேப் பண்ணிங்கன்னா அப்லோட் ஆகும். டக்குன்னு அப்லோட் ஆகும். அதுக்கு அப்படி வெளில வந்துட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன் எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ப்ளஸ்ன்னு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் மெயினான ஆப்ஷன். டேப் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி கிரியேட்னு ஆப்ஷன் போட்டு உங்கள் கேலரிக்குள்ளே வந்துடும். இது பண்ணால் அந்த ஒயிட் பஸ் தான் உங்களுக்கு தேவைப்படும். அந்த வெள்ளை கலரில் பஸ் அதை டேப் பண்ணோன்னா வந்துடும். கீழே இருக்கிறது நிறைய ஆப்ஷன் இந்த ஆப். அதில் நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ணால் 2-3 ஆப்ஷன் மட்டும் தான். இப்போ யூஸ் பண்ண பேர் ஃபோட்டோஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதுதான் டேப் பண்ணால் திரும்ப நம்ம கேலரிக்குள்ளே போயிடும். இப்போ நம்ம யூஸ் பண்ண அந்த கலர் 2 டைம் டேப் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 எடுத்து தேவைப்படும். 2 டைம் டேப் பண்ணி ஈஸியாக இருக்கும். டேப் பண்ணிட்டு ஆட் டு மேலே டாப்பில் இருக்கும். அதை டேப் பண்ணிங்கன்னா வந்துடும். ஒன்று மேலே அந்த இடத்துக்கு இன்னொன்று கீழே டபுள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதுவும் அந்த இடம் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். நம்ம அப்போ தான் அந்த இதை அந்த கலர் மாறும். நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கணும். மேலே கீழெல்லாம் இப்போ யூடியூப் சேனலில் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிங்க. 100% 99% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறதால போட வீடியோலாம் வேஸ்ட்டாக போகுது. அது என்ன வீடியோ போடணும் கமெண்டில் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பிளெண்டர் ஆப்ஷன் இருக்குது. அதில் அதை டேப் பண்ணிட்டு மல்டிபிள் ஆப்ஷன் டேப் பண்ணிங்கன்னா அந்த இடம் அப்படியே இதாகும். கலர் வச்சுன்னு ஒட்டிக்கும். திரும்பி மேலே அதே தான் பிளெண்ட் கீழே இருக்கும் ஆப்ஷனை டேப் பண்ணிங்கன்னா மல்டிபிளாக டேப் பண்ணி ஒரு பிளெண்ட் இதாகும். அடுத்த முக்கியமாக ஸ்டிக்கர் ஃபோட்டோ செட்லாம் இன்னும் ஆப் ஃபோட்டோவில் போய்ட்டு இந்த ஃபோட்டோ செட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபோட்டோ ஆனால் ஸ்டிக்கர் இருக்குன்னா கீழே ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கும். அதை டேப் பண்ணி நிறைய ஸ்டிக்கர் இருக்கும். 2 ஸ்டிக்கர் வருவோம். செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இப்போதைக்கு இதில் ஸ்டிக்கர் வச்சு நான் பண்ணி காமிக்கிறேன். எல்லா ஸ்டிக்கையும் யூஸ் பண்ண முடியாது. கீழே சில இதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் காசு கட்டி யூஸ் பண்ணலாம். சில இது மட்டும் தான் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். அதனால் இப்போ என்னென்ன தேவைன்னு நான் மார்க் பண்ணி காமிச்சிட்டு டக்குன்னு செட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன வீடியோன்னு சொல்லி கமெண்டில் போடுங்க. அந்த வீடியோ அடுத்து செட் பண்ணிக்கலாம். திரும்ப இந்த ஸ்டிக்கர்னு ஆப்ஷன் கொண்டு போயிட்டு அதுக்கு என்னென்ன ஸ்டிக்கர் தேவையோ நான் இப்போயே நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். கடைசி ஸ்டிக் பண்ணி காமிக்கிறேன்.
இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக கீழே சிவப்பு மேலே கலர் 2 பேர் 3 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம், 4 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம், 3 பேர் மார்க் பண்ணிக்க இன்னொரு தடவை சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். 2026 யூஸ் பண்ணலாம், முடிஞ்ச யூஸ் பண்ணலாம். அந்த இதெல்லாம் செட் பண்ணிட்டு காமிக்கலாம். எல்லாம் செட் பண்ணியாச்சு ஓரளவுக்கு. அடுத்த மெயினான விஷயம், மேலே அந்த இதில் வந்து இப்போ மார்க் பண்ணி காமிக்காம அந்த இடத்துல வந்து வேணும்னா டைட்டில் போட்டுக்கலாம். நான் யூடியூப் சேனல் டைட்டிலாக போட போகிறேன். ஆனால் பார்த்துக்கோங்க. டெக்ஸ்ட்னு ஆப்ஷன் இருக்கும், டேப் பண்ணிங்க டெக்ஸ்ட் வந்துடும். எந்த கலர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பிடிச்ச கலர். நான் ஒயிட் கலர்லேயே பண்ணி காமிக்கேன் அப்படின்னு. இதுதான் யூடியூப் சேனல். அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபீட்பேக் வந்து கமெண்டில் பண்ணிட்டு போங்க எப்படி இருக்குது வீடியோன்னு. அப்போ தான் அடுத்த வீடியோ நான் வந்து கரெக்டாக போட முடியும். கரெக்டாக அந்த ஸ்க்ரோல் பண்ணி செட் பண்ணுங்க. அடுத்து சப்ஸ்கிரைபர் நான் செட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நான் சீக்கிரமாக நான் பண்ணி காமிச்சிட்டேன். பண்ணி முடிச்சாக்க மேலே வந்து டிக்குன்னு ஆப்ஷன் இருக்கும், அது பண்ணிட்டிங்கன்னா டிக் ஆகும். டேப் பண்ணிட்டு அது வந்து அந்த இடத்துல டவுன்லோட் அந்த ஆப்ஷன் திரும்பி காமிக்கும் டவுன்லோட்னு. அது டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே தான். இதில் போய் இந்த மோர்னு ஆப்ஷனை கொடுத்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டால் ஃபோட்டோஸ்னு இருக்கும், அதில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அப்லோட்னு பண்ணிங்கன்னா அப்டேட் ஆகிடும். அதே இது எப்போ பஸ்ஸில் செட் பண்ணதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டேப் பண்ணி போய் எப்படி பஸ்ஸில் செட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அப்படியே நீங்கள் போய் பஸ் சிமுலேட்டர் போய் செட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்டில் போட்டு விட்டு போங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.